உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஸ்ரீஜாவுக்கு ஏன் இப்படி நடந்தது, எதனால நடந்துச்சுன்னு என்னால யூகிக்கவே முடியல மாறி. ஸ்ரீஜாக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் அந்த நெல்லிக்கனி தான் ஹஸ்பண்ட் சார். நெல்லிக்கனியா? என்ன சொல்ற மாறி? ஸ்ரீஜா சாப்பிட்டது ஆயுளை நீடிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனி இல்ல ஹஸ்பண்ட் சார். சாப்பிட்ட உடனே ஆயுளை முடிச்சு வைக்கிற விஷம் கலந்த கனி. நெல்லிக்கனியில விஷமா? என்ன மாதிரி என்னமோ சொல்ற? ஆமா ஹஸ்பண்ட் சார், அந்த விஷக்கனி எனக்கு வச்ச குறி. அது தவறி ஸ்ரீஜாவுக்கு போயிருச்சு. மாறி, சித்தர் சாமி உனக்காக கொடுத்த நெல்லிக்கனியில விஷம் எப்படி வந்திருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே மாறி. வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்துட்டு போனது சித்தர் சாமி இல்ல ஹஸ்பண்ட் சார். வீட்டுக்கு வந்தது சித்தர் சாமி இல்லையா? ஆமா ஹஸ்பண்ட் சார், நான் கோயிலுக்கு போய் சித்தர் சாமிய பார்த்து கேட்டேன். அவர் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொன்னாரு. நான் உனக்கு ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனியை கொடுத்தனா? அப்போ என் வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நீங்க இல்லையா? ஏன் உருவத்துல உன் வீட்டுக்கு வந்தது ஏதோ ஒரு மாய சக்தி. ஆயுள நீட்டிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனின்னு பொய் சொல்லி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த பார்த்திருக்காங்க. சித்தர் உருவத்துல ஏதோ ஒரு மாய சக்தி வீட்டுக்கு வந்திருக்கு. என் உயிரை பறிக்கிற நோக்கத்துலதான் அந்த மாய சக்தியை அனுப்பி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஹஸ்பண்ட் சார். ஸ்ரீஜா தான் குணமாயிட்டாலே, அப்புறம் ஏன் சிஸ்டர் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? சிஸ்டர், ஸ்ரீஜா தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் எதுக்கு சிஸ்டர் அப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த விஷக்கனி விஷயம் மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது, மாரிக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ வந்தது சித்தர் இல்லங்கிறது மாரிக்கு தெரிஞ்சிருக்குமே சிஸ்டர். ஆமா, அதுவும் தெரிஞ்சிருக்கும். சுத்தம். இதுல நான் சம்பந்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவ கண்டுபிடிச்சிருப்பா. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாமா ஆமாமா. அப்ப நீங்க நடங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டே. என்ன சூர்யா, யாரோ ஒரு லேடி மாயமா வராங்க, அப்புறம் சாமியாரா மாறி வீட்டுக்குள்ள போறாங்க. அதை கிளியர் பண்ணிக்க தான் சார் நான் இங்க வந்தேன். சார் மறுபடியும் ப்ளே பண்ணுங்க. ஒரு நிமிஷம். வரும்போது எப்படி வந்துச்சோ போகும்போது அப்படியே மாறி போச்சு. எல்லாம் ஒரே மாயமா இருக்கு சூர்யா. அந்த குழப்பத்தை கிளியர் பண்ணிக்க தான் சார் நான் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும்னு கேட்டேன். சார், இந்த 2 ஃபுட்டேஜையும் நான் என் செல்போன்ல வீடியோ எடுத்துக்கிட்டுமா? தாராளமா எடுத்துக்க சூர்யா. தேங்க்யூ சார். ப்ளே பண்ணுங்க. எங்க சூர்யாவை இன்னும் காணோம்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னாரே, என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை தாராவை பத்தின விஷயமா இருக்குமோ? சூர்யா, ஹாய் சார். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? பரவாயில்ல சூர்யா, நான் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னீங்க, பார்த்தா வேற டென்ஷனா இருக்கீங்க. என்ன விஷயம் சூர்யா? எனிதிங் ராங்? ஆஃப் கோர்ஸ் சார். ஸ்ரீஜா தான் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஸ்ரீஜா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதே சித்தர் கொடுத்த அந்த அதிசய கனியை சாப்பிட்டதுனாலதான்
மாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சூர்யா சொல்றீங்க? சித்தர் மேல மாரிக்கு சந்தேகமா? என்னால இது நம்பவே முடியல. இதே சந்தேகம் தான் சார் எனக்கும். வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்துட்டு போனது சித்தர் சாமி இல்ல ஹஸ்பண்ட் சார். என்ன சூர்யா சொல்றீங்க? சித்தர் வீட்டுக்கு வரலன்னா அவர் ரூபத்துல வீட்டுக்கு வந்தது யாரு? அந்த குழப்பத்தினாலதான் நான் எதிர் வீட்டுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணேன். வெரி குட் சூர்யா. ஏதாவது க்ளூ கிடைச்சதா? யா, கிடைச்சது சார். என்னோட டென்ஷனுக்கு காரணமே அந்த க்ளூ தான். என்ன சொல்றீங்க சூர்யா? நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன க்ளூ கிடைச்சது? அத நான் சொல்றதை விட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்தத நான் என் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, புரியும். யார் இந்த லேடி? பார்த்தா ஏதோ சினிமா சீரியல்ல வர மந்திரவாதி மாதிரி இருக்காங்க. தெரியல சார். இதுக்கு முன்னாடி நானும் மாரியும் அந்த லேடிய பார்த்ததே இல்ல. இவங்க எதுக்காக மாரிய கொலை பண்றதுக்காக சித்தர் உருவத்துல வீட்டுக்கு வரணும்? இந்த லேடி யாரு, எங்க இருக்காங்க, இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் சார். ஷுவர் சூர்யா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த லேடியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மட்டும் முயற்சி பண்ணாம போலீஸோட ஹெல்ப்பும் நமக்கு வேணும். அப்படி இருந்தாதான் சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்க சார். சார், இந்தாங்க. ஓகே பூங்குன்றன், ஒரு 1 hour வெயிட் பண்ண முடியுமா? அதுக்குள்ள இந்த லேடி யாரு, எங்க இருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி சொல்றேன். ஓகே சார், நாங்க வெயிட் பண்றோம். சார், நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா சார்? அப்படியே பண்ணிடலாம் சார். பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, ஓகே, போயிட்டு வாங்க. சூர்யா, அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை என் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. யா, ஓகே சார். சார், உங்க நம்பர் சொல்லுங்க சார். 999. சார், சென்ட் பண்ணிட்டேன். வந்துருச்சு சூர்யா. ஓகே, நான் என்னன்னு பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். ஓகே, நாங்க வரோம். ஓகே சார். யோ திருநாட்டு சார், உன் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே சார். அந்த வீடியோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பி அந்த லேடி யாரு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லு. ஓகே சார். சீக்கிரம் அனுப்பியா? ஓகே சார், உடனே அனுப்புங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.